ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் ஆச்சார விஷயங்கள் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 454 ஆரம்பிக்கிறது. விஞ்ஞானத்துக்கு கட்டுப்பட்டதல்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த வரைக்கும் இது சந்தோஷத்துக்குரியது தான் என்றாலும் நம் ஆச்சார அனுஷ்டானங்கள் பூராவையும் சயின்ஸின் எல்லைக்குள் கொண்டு வந்து அந்த அடிப்படையில் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது சரியில்லை என்கிறேன். சயின்ஸுக்கோ நம்முடைய சோஷியல் ஐடியாலஜிக்கோ வேற எதற்கோ சாஸ்திரம் அக்ரி ஆக வேண்டும், அதாவது ஒத்துப்போக வேண்டும் என்கிற எண்ணமே தப்பு என்பது என் அபிப்பிராயம். சாஸ்திரத்தின் சத்தியம் அதன் சொந்த பிரமாணத்திலேயே இருக்கிறது. அது ரிஷிகள் கொடுத்த சூப்பர் சயின்ஸ், நம் இணையத்துக்கு அதீதமான உயர் விஞ்ஞானம். பாக்கி எல்லாவற்றுக்கும் இது பிரமாணமே தவிர அவற்றின் பேசிஸ் இதை ஒப்புக்கொள்வது என்பது தலைகீழ் பாடம். நம்முடைய சிற்றறிவில் தோன்றும் சோசியல் கான்செப்டுகளை, சமூக கருத்துக்களை நாம் சாஸ்திரப்படி மாற்றிக்கொள்ள வேண்டுமே என்று சாஸ்திரம் நம்முடைய கான்செப்டுக்கு வளைந்து கொடுக்க வேண்டும் என்பது நினைப்பது தப்பு. சாஸ்திரத்திலேயே நிறைய சயின்ஸ் இருக்கிறது வாஸ்தவம். அதனாலேயே அது முழுக்க சயின்ஸுக்கு உடன்பட்டாகி விழ வேண்டும் என்று ஆகாது. முன்னே கேலி செய்த விஷயங்களில் பல இப்பொழுது விஞ்ஞான ரீதியில் அர்த்தமுள்ளவை என்று தெரிவதாலேயே இப்பொழுது நாம் கேலி செய்கிறவையும் அர்த்தமுள்ளவையாக பிற்பாடு தெரிய வரலாம் என்று அறிகிற அடக்கம் நமக்கு வர வேண்டும். நமக்கு தெரிந்த அதிர்ஷ்டத்தோடு தெரிய முடியாத அதிர்ஷ்டமும் இருக்கிறது. அதிலேதான் நாம் நிறைவிருக்கிறது. இந்த அதிர்ஷ்டத்தை சொல்லும் சாஸ்திரங்களை அனுசரித்து நடந்துதான் நம் பூர்வீகர்கள் பக்தியிலும் ஞானத்திலும் நிறைந்து லோகமெல்லாம் புகழும்படியாக இருந்தார்கள். அதை விட்டதிலிருந்துதான் நாம் விஞ்ஞானத்திலும் பொருளாதாரத்திலும் எத்தனையோ முன்னேறியும் கூட கொஞ்சமும் நிறைவே இல்லாமல் தெரிந்து கொண்டு லோகமும் நம்மை மட்டம் தட்டும்படியாக ஆகிக் கொண்டு வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற எல்லாமே நிஜம் என்று நம்பிக்கை பெற வேண்டும். நமக்கு தெரிகிற சயின்ஸ், வைத்திய சாஸ்திரம் முதலானவற்றுக்காகத்தான் ஆச்சாரம் என்றால், சாஸ்திர விதிகளை இவற்றின்படி மாற்றிக்கொண்டால் என்ன என்ற எண்ணம் வரும். சாணி போட்டு மெழுகுவது அது ஆன்டிசெப்டிக் என்பதற்காக மட்டும்தான் என்று வைத்துக் கொண்டு விட்டால் அப்புறம் நம் பூஜை மாடத்தையோ அல்லது யாகசாலையோ ஏன் சாணிக்கு பதில் ஃபினாயில் அல்லது கார்பாலிக் ஆசிட் போட்டு அலம்பக்கூடாது என்று கேட்க தோன்றும். மனையில் உட்கார்ந்து கொண்டுதான் வைதிக கர்மா பண்ணணும் என்பது மந்திரத்தின் எலக்ட்ரிசிட்டி நம்மை விட்டு போகப்படாது என்பதற்காக மட்டுமே என்று வைத்துக் கொண்டால் அப்புறம் மனைக்கு பதில் ரப்பர் குஷனில் உட்கார்ந்து கொள்ளலாம், பவித்திரத்துக்கு பதில் கிளவுஸ் போட்டுக்கொள்ளலாம் என்றெல்லாம் லாஜிக்கலாக ஒப்புக்கொள்ள வேண்டி வரும். இதை சொல்லும்போது எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி உட்பட எல்லாம் நம் முன்னோர்களுக்கு தெரிந்திருந்ததை நினைத்து ஆச்சரியமாக இருக்கிறது. லோகம் முழுக்க எலக்ட்ரிசிட்டி நிறைந்திருக்கிறது. மனுஷ சரீரம், எண்ணம் இதுகளில் கூட எலக்ட்ரிக் கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று இப்பொழுதுதான் நம் சயின்டிஸ்டுகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால், இதை எத்தனையோ ஆயிரம் வருஷம் முந்தையே நம் சாஸ்திரக்காரர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் நம்மிடம் சேர்கிற மின்சார சக்தி வெளியே போகாமல் பேட் கண்டக்டர்களான மின்சாரத்தை கடத்தாதவையான வஸ்துக்கள், உபகரணங்கள் முதலியவற்றையும் மின்சார சக்தியை கிரகித்துக் கொள்ளும் குட் கண்டக்டர்களான, அதாவது மின்சார கடத்துவிகளான உபகரணங்கள், பாத்திரங்கள் முதலியவற்றையும் சொல்லியிருக்கிறார்கள். உட்கார்கிற மனை மாதிரியே யாகத்தில் ஹோமத்துக்கு பிரயோஜனப்படுகிற கரண்டி பேட் கண்டக்டரான மரத்தால் ஆனதாகத்தான் இருக்க வேண்டும். மறுதிசையில் செப்பு பாத்திரம், செப்பு விக்கிரகம், பட்டு வஸ்திரம் முதலியன குட் கண்டக்டர்கள். வாழாது வாழ்ந்தாலும் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்பார்கள். இதெல்லாம் சுத்த மூட நம்பிக்கை என்று 20-30 வருஷம் முந்தி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுதோ மனுஷ சரீரத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்களுக்கு மூலஸ்தானம் பிரெயின் தான். உலகத்தை எடுத்துக்கொண்டால் அதன் மேக்னெட்டிக் ஃபீல்டின் மூலஸ்தானம் நார்த் போல், வடதுருவம். ஆகையால் நம் தலைக்கு வடக்கு பக்கம் வைத்து படுத்துக்கொண்டால் மூளையின் சின்ன காந்த சக்தியும் துருவத்தின் பெரிய காந்த சக்தியும் ஒன்றோடொன்று கிளாஷ் ஆகி மூளை பாதிப்புக்கு ஆகிவிடும் என்று சயின்டிஸ்டுகள் சொல்கிறார்கள். அதே சமயம் ஜபம் தியானம் பண்ண வடக்கு பார்த்து உட்காருவது நல்லதென்று சொல்லியிருக்கிறது. தூக்கத்தில் புத்தியும் மனசும் நமக்கு வசப்படாமல் தன்னையும் மீறி தூக்கம் நம்மை வசப்படுத்தி ஓய்ச்சலில் அடித்து போடுகிறது. அப்பொழுது புத்தி களைத்து கிடக்கிறது, அல்லது நம் வசத்தில் இல்லாததால் கண்ணாபின்னா என்ற கனவுகளை கற்பித்துக் கொள்கிறது. இம்மாதிரி சமயத்தில் இந்த சின்ன மேக்னெட்டை லோகத்தின் பெரிய மேக்னெட்டுக்கு நேராக பிடித்தால் தாறுமாறாகிவிடும். ஆனால் ஜப தியான காலத்தில் நாம் மனசை அப்படியே அடக்கி வசப்படுத்த முடியாதவர்களாக இருந்தாலும் கூட அப்படி பண்ண வேண்டும் என்ற லட்சியமாவது நமக்கு இருக்கிறது.
ஈஸ்வரன் விஞ்ஞான கருவிகளுக்கு திருஷ்டமாயுள்ள மின்சார காந்த சக்தியாய் மட்டுமில்லாமல் நம் லட்சியத்தை தெரிந்து கொண்டு அதற்கு அருள் செய்கிறவனாயும் இருப்பதால் தியான காலத்தில் அதே காந்த சக்தி நமக்கு நல்ல பவரை கொடுக்கும்படி பண்ணுகிறான். ஷாக் அடிக்கிற எலக்ட்ரிசிட்டியை கொண்டே நாம் எத்தனையோ நல்லதை பெறவில்லையா? அந்த மாதிரி பிராணசக்தி நம் தேகத்தில் உள்ள சக்கரங்கள் வழியே போகிறதிலும் சயன நிலை, தியானத்தில் உட்காரும் நிலை ஆகியவற்றுக்குள் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அதுவும் தவிர வடக்கே மேருவில் இருக்கிற யோகிகள், ஞானிகள் ஆகியோரின் அனுகிரக வேவையும் அந்த அந்த பக்கம் பார்த்து ஜபம் பண்ணுகிற போது சற்று சுலபமாக கிரகிக்கலாம். இப்படி ஒருத்தனின் உள்தன்மை, அன்பு முதலானவை வெளியே பரவுவது, தந்தியும் ஃபோனும் இல்லாமலே மனசுக்கு மனசு தொடர்பு கொள்கிற டெலிபதி இவற்றையும் விஞ்ஞானபூர்வமாக ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். வடக்கு பார்த்து ஒன்றை பண்ணுவது இன்னொன்றை பண்ணாததற்கு இத்தனை அர்த்தமாக இருக்கிறது. ஆனால் சாஸ்திரத்தில் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பற்றி சொல்லாமல் தான் விட்டிருப்பார்கள். புராணத்தில் பார்த்தால் இதற்கு கதையும் சொல்லியிருக்கும். வாழாது வாழ்ந்த எவனோ ஒருத்தன் வடக்கிலே தலை வைத்து கொண்டு படுத்திருந்தான், அதனால் அவனுடைய மேன்மையே படுத்து போச்சு என்றுதான் கதையில் இருக்குமே தவிர விஞ்ஞான தத்துவம் சொல்லி இருக்காது. முன்னே சொன்ன மாதிரி ஒரு கத்தி எத்தனையோ நல்லதுக்கு பிரயோஜனப்படுகிறது என்றாலும் அதை குழந்தை கையில் கொடுக்கக்கூடாது என்கிற மாதிரி விஞ்ஞான தத்துவங்களையும் அதன் பிரயோஜனப்படுத்தும் காரிய கிரமங்களையும் பொதுஜனங்களுக்கு சொல்லக்கூடாது என்றேதான் இப்படி பண்ணியிருக்கிறது. அந்த புராண கதையும் நிஜம் என்று வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆஸ்திகர் கட்சி. லோகத்துக்கு தெரிகிற சயின்ஸும் அதோடு தத்துவமும் கதை புராணங்களும் ஸ்தாபிக்கிற, அதாவது சயின்ஸுக்கு தெரியாத சத்தியமும் சேர்ந்துதான் சாஸ்திரம். முன்னே தெரியாதிருந்த உண்மைகள் சயின்ஸுக்கு இப்பொழுது தினம் தினம் புதுசாக தெரிகிற போது முன்னே பரிகாசம் பண்ணின அநேக ஆச்சாரங்களை அதுவே ஸ்லாகிக்க ஆரம்பிக்கிறது. பல் தேய்க்காமல் பெட் காஃபி, வெள்ளைக்காதரன் மாதிரி நித்தியஸ்தானம் இல்லாமல் இருப்பது, எப்பொழுது பார்த்தாலும் உடம்பை மூடி திக் துணியில் சூட்டும் கோட்டும் போட்டு கொண்டிருப்பது, இதெல்லாம் நம் நாட்டு சீதோஷ்ணம், அதையொட்டி ஏற்படும் ஜீரண சக்தி முதலியவற்றுக்கு பொருந்தாதவை என்று படிப்பாளிகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பண்ணினால் அழுக்கு, வியர்வை இத்தியாதிகளால் வியாதிகள் வரும் என்கிறார்கள். ஆனால் வியாதி வராமல் இருப்பதற்கு மட்டுமில்லை சாஸ்திரம், கர்ம வியாதியை போக பண்ணுவதற்காக புண்ணிய மருந்தை தரவே அது இருக்கிறது என்பதை மறக்கவே கூடாது. ஆரோக்கியம் முதலான காரணங்களுக்காகத்தான் ஆச்சாரம் என்றால், ஒரு ஆச்சாரம் அனாரோக்கியத்தை உண்டு பண்ண ஏது இருப்பதாக தோன்றினால் அதை விட்டுவிட தோன்றும். தொத்து நோயுள்ளவர் உட்பட பலர் கசகசவென்று கூடும் இடங்களுக்கு போய்விட்டு வந்தால் ஸ்நானம் செய்வது ஆரோக்கிய ரீதியில் நல்லது என்பதை நினைத்தே ஸ்நான ஆச்சாரத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், இதற்கு விலக்காக ரதோத்சவத்தில் எத்தனை கூட்டத்தோடும் இடித்துக்கொண்டு தேரெழுத்து விட்டு திரும்பினாலும் ஸ்நானம் பண்ணக்கூடாது என்ற சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பது நம் ஹைஜீன் சயின்ஸோடு உதைத்து கொள்ளும். எத்தனை பாசி பிடித்திருந்தாலும் திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணணும், எத்தனை அழுக்கானாலும் ஒரு மகானின் பாத தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கணும், பாகவதர்கள் சாப்பிட்டு எழுந்த எச்சில் இலையில் விழுந்து புரளணும் என்பது போன்ற ஆச்சாரங்களை ஆரோக்கியத்திற்காகவே ஆச்சாரம் என்றால் விட்டுவிடும்படி ஆகும். அதனால் புண்ணியத்துக்குத்தான் ஆச்சாரம். அந்த புண்ணியம் நம் புத்திக்கும் சயின்ஸுக்கும் பிடிபடாது என்பதை நன்றாக மனசில் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாச்சரணம், மகாபிரிவாச்சரணம், மகாபிரிவாச்சரணம்.